இறந்து போன தன்னுடைய சொந்த தங்கச்சியுடைய கல்லறையை தோண்டி அதிலிருந்த எலும்புகளை ஒரு பையில போட்டு தோள் மேலே வச்சுக்கிட்டு 3 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காரு. ஒடிசாவை சேர்ந்த ஒரு சாதாரண பழங்குடி மனிதர் தான் ஜிட்டு முண்டா. அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க உயிரிழந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி தங்கச்சியுடைய கணவர், குழந்தை அவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. ஸோ இறந்து போன தங்கச்சிக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் ஜிட்டு முண்டா மட்டும்தான். இறந்து போன தங்கச்சியுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 13,300 ரூபாய் பணம் இருந்திருக்கு. அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஜிட்டு முண்டா ஒடிசா கிராமின் பேங்க்குக்கு போகிறாரு. அங்கிருந்த பேங்க் மேனேஜர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அக்கௌண்ட் ஹோல்டரை வர சொல்லுங்க, அவங்க உயிரோடு இல்லை அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸோ இல்லை டெத் சர்டிஃபிகேட்டோ எதுவுமே கிடையாது. அதனால் திரும்பி போயிடுறாரு. திரும்பி யாரும் எதிர்பாராத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. தன்னுடைய தங்கச்சியுடைய கல்லறைக்கு போயிட்டு அந்த கல்லறையை தோண்டி அதிலிருந்த எலும்புகளை எடுத்து ஒரு பையில போட்டு தன்னுடைய தோள் மேலே வச்சுக்கிட்டு இந்த கடும் வெயில்ல 3 கிலோமீட்டர் நடந்தே பேங்க்குக்கு போயிருக்காரு. இவர் நடந்து போகும்போது அங்கிருந்த நிறைய மக்கள் அதை பார்த்துருக்காங்க. அதை பார்த்து நிறைய மக்கள் அழுதுருக்காங்க, கோவப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் நேரில் அவரை சமாதானப்படுத்தி நாங்க உனக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புகளை திரும்ப கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு அலைய விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த மனுஷன் குழியை தோண்டி எலும்பை எடுத்துட்டு வர அளவுக்கு போயிருப்பாருன்ட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண மனுஷன் தன்னுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி எழுது. நம்ம நாட்டில் பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய ஆட்கள் கோடி கணக்கில் லோனை வாங்கிட்டு கட்ட முடியாதுன்றாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாடு விட்டு நாடு ஓடி போயிடுறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இங்கே இருக்கிற சட்டமும் ரூல்ஸும் சாதாரண மக்களுக்கு மட்டும்தான்.